ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வாட்டி T20 வேர்ல்டு கப்பு இந்தியா ஆஸ்திரேலியா தாங்க ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் என்றும் அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் அவர் கருத்து தெரிவிச்சிருக்காருங்க. ஆமாங்க, சச்சின் டெண்டுல்கர் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு கப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன டீம் எல்லாமே நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா USA, ஆப்கானிஸ்தான்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வேர்ல்டு கப் கண்டிப்பாக இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு உறுதி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம சச்சின் டெண்டுல்கர். ஏன்னா 50 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தான் மோதினாங்க. இப்போதைக்கு 2 அணி தான் ரொம்ப பலமாக இருக்காங்க. அதேமாரி தான் T20லையும் இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபைனலுக்கு வரும்னு சொல்லிட்டு அவரோட கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உண்மை தான் சொல்லாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூப் ஸ்டேஜ் ஏ குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தியாவில் இருக்காங்க, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். மேக்ஸிமம் 2 டீமே ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷில் ஈஸியாக அடிச்சிருவாங்க. இவங்க 2 பேர் செமி போயிடுவாங்க. குரூப் ஏலேருந்து இந்தியா ஆஸ்திரேலியா செமி போயிடும். குரூப் பி தான் ஒரே 2 டீமும் மாஞ்சின்னு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் நல்லா இருக்குது, இங்கிலாந்து நல்லா இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா வரை இங்கிலாந்து வரை ஜெயிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த டீம் ரொம்ப போட்டியான, அந்த குரூப் ஒரே ரொம்ப போட்டியான குரூப்பாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக யார் வருவாங்கன்னு தெரியாது. பட் யார் வந்தாலும் கொஞ்சம் டஃப்பு தாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் போலிங் செமையாக இருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸு போலிங் பேட்டிங் சூப்பராக இருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு எல்லாமே சவாலாக தான் இருக்கும். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா செமி குரூப் ஏலேருந்து இந்தியா ஆஸ்திரேலியா போனால், குரூப் பியில் சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து யாருனா வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவும் இங்கிலாண்டு மோதுற மாரி இருக்கலாம். இல்லை ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு 2 செமிலையும் கலந்து மோதுவாங்க. பட் சப்போஸ் இந்தியாவும் ஃபஸ்ட்டு செமியில் ஜெயிச்சிச்சு, ஆஸ்திரேலியா செகண்ட் செமியில் ஜெயிச்சிச்சுன்னா கண்டிப்பாக 2 டீம் மீண்டும் மோதத்துக்கான சான்ஸ் வரும் ஃபைனலில். அந்த கருத்தை தான் சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி இந்தியா ஆஸ்திரேலியா தான் மீண்டும் T20 ஃபைனல் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் யார் ஜெயிப்பாங்கன்றது மட்டும் சொல்லுங்கள். வெறும் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காரு. பட் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிக்கல. ஏன்னா இந்திய அணி சொல்ல முடியாதுங்க. ஆஸ்திரேலியா பார்த்தாலே ஒரு நடுங்குதுன்னே சொல்லலாம். சும்மா இருக்கிற மேட்ச்லாம் நல்லா ஆடுறவங்க. இந்தமாரி வேர்ல்டு கப் இந்த ஃபைனலு செமிஃபைனல்னாவே இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவும் ஒரே இதுதாங்க. அதில் ஆஸ்திரேலியா தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. அதனால் நம்ம மீண்டும் ஆஸ்திரேலியா கூட வந்தால் கண்டிப்பாக போராடி ஜெயிக்கணுங்க. 50 வேர்ல்டு கப்பு நம்ம நாட்டில் நம்மளே அடித்து தூக்கிட்டு போனாங்க கோப்பையை. அதுக்கு ரிவெஞ்சாக இப்போ ஆடுற லீக் மேட்ச் கூட விட்டுருங்க. ஏன்னா இப்போ பங்களாதேஷ் கிட்ட ஜெயிச்சா இன்னைக்கு கண்டிப்பாக இந்தியா செமிஃபைனல் போயிடுவாங்க. அதனால் இந்த லீக்கில் தோத்தா கூட பரவாயில்ல. ஆனால் ஃபைனல் வந்துச்சுன்னா சப்போஸ் ஆஸ்திரேலியா கண்டிப்பாக நம்ம ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியே ஆகணும். ஏன்னா ரொம்ப பகை உள்ள மேட்ச்னே சொல்லலாங்க. ஏன்னா இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா அடித்தா தான் நம்ம ரசிகர்கள்லாம் ஒரு ரிவெஞ்ச் வாங்கின மாதிரி இருக்கும். அதுவும் பேட் கமெண்ட்ஸ் வேறு க்ரௌடை சைலண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிருக்கிறது, ரசிகர்கள் எல்லாமே கோவத்தில் இருப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம T20 வேர்ல்டு கப்பில் ரிவெஞ்ச் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ரசிகர்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், சச்சின் டெண்டுல்கர் சொன்ன மாதிரியே இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் வருமா? அப்படிலாம் உங்களுக்கு எந்த டீம் பிடிச்ச டீம், எந்த டீம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.